நான் சுந்தரலிங்கம் பிரதீப், தேசிய அமைப்பாளர், இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம். இன்றைய தினம் அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்க கூட்டமைப்பானது நாடு முழுவதில் உள்ள 103 கல்வி வலயத்திலும் அதிபர் ஆசிரியருடைய சம்பள உயர்வு வேண்டி போராட்டத்தை இன்னைக்கு ஆரம்பித்திருக்கின்றோம். விசேடமாக இந்த நாட்டிலே கடந்த 27 வருடங்களாக தீர்க்கப்படாத அதிபர் ஆசிரியருடைய சம்பள முரண்பாட்டை தீர்க்க நாங்கள் 2001ஆம் ஆண்டு பாரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தோம். இருந்தும் அன்றைய அரசாங்கம் கோட்டாபய ராஜபக்ச அரசாங்கத்தை நாங்கள் மண்டியிட செய்துதான் அன்றைய தினம் நாங்கள் அந்த சம்பள உயர்வு போராட்டத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். எனவே சம்பள உயர்வு மூன்றில் ஒரு பகுதி வழங்கப்பட்டு 3 வருடங்கள் கடந்த நிலையில் இன்னும் ரணில் ராஜபக்ச அரசாங்கம் எமக்கான சம்பள உயர்வை வழங்காமல் காலத்தை இழுத்தடிப்பு செய்கின்றார்கள். இந்த அரசாங்கத்துக்கு இன்றும் ஊழல் செய்கின்றார்கள், வெளிநாட்டுக்கு பயணங்களை மேற்கொள்கின்றார்கள், தனது அரசியலுக்கான நிதியை ஒதுக்கீடு செய்கின்றார்கள், தனது ஜனாதிபதிக்கான பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றார்கள். ஆனால் நியாயமான எமது கோரிக்கைக்கு இந்த அதிபராசுடைய சம்பள உயர்வை வழங்குவதற்கு மாத்திரம் அரசாங்கம் பணமில்லை என்று கூறுகின்றார்கள். நாங்கள் கேட்கின்றோம், ரணில் ராஜபக்ச அரசாங்கத்திடம் கேட்கின்றோம், இந்த நாட்டிலே 2,48,000 அதிபர்கள் ஆசிரியர்கள், அதே போல் 16,000 அதிபர்கள் நாங்கள் இந்த நாட்டினுடைய கல்வி கண்ணை திறப்பதற்காக குறைந்த சம்பளத்திலே நாங்கள் சேவை செய்து கொண்டிருக்கின்றோம். விசேடமாக வடமாகாணத்தில் எடுத்துக்கொண்டால் இன்று யாழ்ப்பாணத்திலிருந்து மிக நீண்ட தூரமாக முல்லைத்தீவுக்கு வந்து ஆசிரியர்கள் சேவை செய்கின்றார்கள். அவர்களுக்கு எடுக்கின்ற சம்பளத்தை போக்குவரத்து கூட பயன்படுத்த முடியாத நிலைமை காணப்படுகின்றது. எனவே அரசாங்கம் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த நாட்டிலே கல்வி கண்ணை திறப்பதற்கு முதலாவதாக அதிபர் ஆசிரியருடைய சம்பள முரண்பாட்டை தீர்க்க வேண்டும். அதற்காக நாங்கள் போராடுகின்றோம். அது மட்டும் அல்லாது இன்று இந்த பொருளாதார சிக்கலிலே மாணவர்களுக்கு பாடசாலைக்கு வந்து தனது கல்வியை தொடர முடியாத நிலைமை காணப்படுகிறது. ஏனென்றால் அவர்களுக்கு கற்றல் உபகரணங்களை பெற முடியாத நிலைமை காணப்படுகின்றது. எனவே அரசாங்கம் அந்த மாணவர்களுக்கு மானிய முறையிலே உபகரணங்களை வழங்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்து போராடுகின்றோம். அது மட்டுமல்லாது பின்கதவு வழியாலே கல்வியை தனியாருக்கு விற்பனை செய்வதற்கான சட்டங்களை இந்த அரசாங்கம் நிறைவேற்றுகின்றது. எனவே இலவச கல்வியை பாதுகாப்பதற்காகவும் நாங்கள் இன்று போராடி கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்லாது காலத்துக்கு நேரத்துக்கு வழங்கக்கூடிய அதிபர் ஆசிரியர்கள் பதவி உயர்வு இன்று கிடப்பிலே கிடக்கின்றது. அவர்களுடைய முடிவு அல்லது தொழில் நீலாய்வு என்ற அடிப்படையிலே இன்று ஆயிரக்கணக்கான அதிபர் ஆசிரியருடைய பதவி உயர்வு அவ்வாறு அரசாங்கத்துக்கு கோரிக்கை விடுக்கின்றோம். இன்றைய தினம் போராட்டமானது ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் மாத்திரம்தான். எதிர்வரும் இந்த நாடு முழுவதும் நடக்கின்ற இந்த போராட்டத்தில் எமக்கான தீர்வு வழங்கப்படவிட்டால் நாங்கள் எதிர்வரும் 26ஆம் தேதி நாடு முழுவதில் உள்ள சகல பாடசாலைகளை மூட செய்து நாங்கள் பாரிய தொழிற்சங்க போராட்டத்துக்கு செல்ல இருக்கின்ற எச்சரிக்கையை நாங்கள் அரசாங்கத்துக்கு வழங்குகின்றோம். அது மட்டுமல்ல, இன்று ரணில் அரசாங்கம் இந்த வடக்கு கிழக்கு பள்ளிக்கு விஜயத்தை செய்து மக்களை ஏமாற்றும் செயல்பாடுகளே அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். உண்மையிலே பாடசாலையிலே மாணவர்களுக்கு கல்வி பயில்வதற்கான எவ்விதமான அடிப்படை வசதி இல்லை. இதை தீர்ப்பதற்கு அவர்கள் நடவடிக்கை எடுக்காமல் அங்கு சென்று கண்காட்சிகளை நடத்தி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த நாட்டில் மக்கள் இனியும் ஏமாற தயாராக இல்லை. நாங்கள் 2001ஆம் ஆண்டு போராட்டத்தின் மூலமாகத்தான் கோட்டாபய ராஜபக்ச அரசாங்கத்தை நாங்கள் இந்த நாட்டில் உள்ள அதிபர் ஆசிரியர்கள் நாங்கள் அவர்கள் வீட்டுக்கு விரட்டி அடித்தோம் போராட்டத்தின் மூலமாக. எனவே ரணிலும் எமது கோரிக்கைக்கு செவிசாக்காவிட்டால் ரணில் நீங்கள் உடனடியாக வீடு செல்வதற்கு தயாராக இருக்கும்படி நாங்கள் இந்த ரணில் ராஜபக்ச அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கின்றோம். எனவே இந்த போராட்டமானது இன்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள பாடசாலைகளை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஆசிரியர்கள் அதிகமாக கலந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே நாங்கள் முல்லைத்தீவில் இருந்து தென்னிலங்கைக்கு கூறுகின்றோம், இதோ அடுத்த வருடம் போராட்டத்தில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள ஆசிரியர்களும் இந்த போராட்டத்துக்கு தயாராக இருக்கின்றார்கள் என்று கூறிக்கொள்கின்றோம். ಅದಕ್ಕೆ ಇರೋ ಮೆತ್ತನಿ CID ಮಾತ್ರ ಇಂದಲ್ಲ ಮೆತ್ತನಿ ವಿಡಿಯೋ ಕರ್ರವ ಫೋಟೋ ಕರ್ರವ ರಣಿಲ್ ರಾಜಪಕ್ಸ ಆಂಡೋಡ ಕಿಯಂಡ ಅದ ಮುಳ್ಳೆತೀವು ಇಂದಲ್ಲ ಗುರುವಾರ එකතුවලතියෙන්නේ රනිල් ඕල ගෙදර යවල තමයි අපි නමත නතර කරන්නේ. ඒ නිසා අපේ පඩි බාම ලබා ගන්න කියලා CID මාත්‍ර රනිල් ராஜபக்ச ஆண்டுවට வார்த்தா கண்ட නිසා අපි இல்லනවා. බොහොම ස්තුතියි. நன்றி, வணக்கம். சங்கத்துடைய தலைவர் முல்லைத்தீவு கல்வி வலயம். நாங்கள் இன்று ஒன்று கூடியிருக்கின்றோம். எங்களுடைய நீண்ட காலமாக தீர்க்கப்படாத சம்பள முரண்பாட்டு பிரச்சனைக்காக 3-2 பெரும்பான்மையான சம்பளம் எங்களுக்கு வழங்கப்படவில்லை. எனவே இந்த 3-2 பெரும்பான்மை சம்பளத்தை அரசாங்கம் வழங்க வேண்டும். அதைவிட அதிபர்கள் ஆசிரியருடைய தீர்க்கப்படாத நீண்ட நாள் காணப்படுகின்ற பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்
தீர்க்கப்பட வேண்டும். அதைவிட பெற்றோர் மீது கல்வி சுமை சுமத்தப்படுகின்றது, அந்த சுமை நிறுத்தப்பட வேண்டும். அதைவிட புதிதாக அரசாங்கம் இலவச கல்வியை மறைமுகமாக விற்பனை செய்கின்ற நடவடிக்கையில் ஈடுபடுகின்றது, அவற்றை நிறுத்த வேண்டும். எனவே நாங்கள் இன்று முக்கியமாக யாழ்ப்பாணத்திலிருந்து வருகை தந்து, தூர தேசங்களிலிருந்து வருகை தந்து இந்த வலயத்திலே நிறைய ஆசிரியர்கள் வேலை செய்கின்றார்கள். இவர்களுக்கு நிறைய செலவுகள் ஏற்படுகின்றது. எனவே இவருடைய சம்பளங்கள் 3/2 பெரும்பான்மையான சம்பளம் இன்னும் அதிகரிக்கப்பட இருக்கின்ற காரணத்தினாலே இவற்றை அதிகரித்து வழங்குவதன் மூலம் எங்களுடைய ஆசிரியருடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வேளையிலே விடைபெறுகின்றேன். நன்றி. நான் முல்லை வலயம் ஆசிரியர் சேவை சங்க பிரதிநிதி. இதுவரை காலம் நமது ஆசிரியர்களுக்கான சம்பள முரண்பாடு பிரச்சனை தீர்க்கப்படாமல் இருக்கின்றது. இதில் ஏற்கனவே 1/3 பங்கு சுபோதனி அறிக்கையின்படி எங்களுக்கான தீர்வு 1 பங்கு மாத்திரமே கிடைக்கப்பெற்றிருக்கு. எனவே இந்த அரசாங்கமானது எங்களுடைய கவன ஈர்ப்பு போராட்டத்தை அடிப்படையாக எங்களுக்குரிய அந்த மிகுதி 2/3 பங்கு தீர்வினை உடனடியாக எங்களுக்கு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்வோம். இன்று நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஆசிரியர்களுடைய அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டத்தில் முல்லைத்தீவு மகா வித்தியாலயத்திலிருந்து முல்லைத்தீவு வலயத்தில் ஆசிரியராக கடமையாற்றும் மதுமொழி திலீபன், நிச்சயமாக இந்த அரசாங்கம் எங்களுடைய ஆசிரியர்களுக்கான சம்பள முரண்பாட்டை தீர்க்க வேண்டும். ஒரு தினக்கூலி உழைக்கும் ஒரு பணத்தை கூட சம்பாதிக்க முடியாத நிலையில் எமது ஆசிரியர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த பொருளாதார பிரச்சனைக்கு மத்தியிலும் இவ்வளவு குறைந்த அளவிலான சம்பளத்தை எடுத்து வீட்டு பிரச்சனைகளையும் பார்த்து பாடசாலைகளிலும் 100% கற்பித்தல் செயற்பாடுகளில் ஈடுபடுவது என்பது நிச்சயமாக கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. அரசாங்கமே தேவையற்ற செயற்பாடுகளுக்காக நிதிகளை நீங்கள் ஒதுக்காது எங்களுடைய எதிர்கால நாட்டை கட்டியெழுப்புவதற்காக ஆசிரியர்களை முழு மனதோடு கற்பிக்கும் முகமாக எங்களுடைய சம்பள பிரச்சனையை தீர்க்க வேண்டும். இலவச கல்வியின் மேம்பாட்டை நீர் உறுதிப்படுத்த வேண்டும். பெற்றோர்களிடம் பண அறவீட்டை ஏற்படுத்தாது அரசாங்கமே கல்விக்காகவும் எங்களுடைய கற்பித்தல் செயற்பாட்டுக்காகவும் நீர் நிதியை ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.